பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம பாண்டியனும் அதே மாதிரி அரசியும் வண்டியிலேயே கோயிலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப அரசி இருந்துட்டு, அப்பா உங்களோட கோயிலுக்கு ஒன்ன போய் இத்தனை நாள் ஆச்சுல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆமாப்பா, நீ எப்போ பார்த்தாலையும் படிக்கணும் காலேஜுக்கு போகணும்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டே இருக்க. அப்படியெல்லாம் கிடையாதுப்பா. நீங்க தான் எப்போ பாரு கடை கடைன்னு சொல்லிட்டு கடைக்கு கிளம்பி போயிடுறீங்க. அதனால தான் நம்ம ரெண்டு பேராலையும் கோயிலுக்கு சரியா போகவே முடிறதில்ல அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. வழியில தெரிஞ்சவங்க நம்ம அரசியை கூப்பிட்டு, நம்ம பாண்டியனை கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்பாவும் பொண்ணும் அ கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டுருக்கீங்களா? ஆமாண்ண அப்படின்ற மாரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் நம்ம கார்த்திகேயன் இருந்துட்டு ஃபோன்ல பேசிட்டு வந்துட்டுருக்காரு. இங்கேயே ஒரு நல்ல கடைய பார்த்துருக்கேண்ண. அந்த கடையில தான் என்னோட எல்லா பொருளையும் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சூப்பரான கடைண்ண. நீங்களும் அங்கே ஏதாவது ஒரு கடைய பார்த்து நம்ம பொருளெல்லாம் விற்கிறதுக்கு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி வைங்கண்ண அப்படின்ற மாரி சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திகேயன் இருந்துட்டு அரசிய பார்த்துடுறாங்க. இவங்க எப்படியோ அவரு கூட பைக்கில் ஒன்றா போயிட்டுருக்காங்க. யாரா இருக்கும் இவங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் இந்த பக்கம் அரசியும் கார்த்திகேயனை பார்த்துடுறாங்க. பார்த்த உடனே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கு அடுத்ததா உடனே கார்த்திகேயன் இருந்துட்டு அரசிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. பாண்டியன் கூட இருக்கிறதுனால அரசியால் ஃபோன் எடுக்க முடியறதில்ல. அதனால் காலேஜுக்கு வந்து பஸ்ஸில் விட்டுட்டு போயிடுறாரு நம்ம பாண்டியன். அப்போ வந்து அரசி வந்து ஃபோன் பண்ணுறாங்க. என்னங்க ஃபோன் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணீங்களா? என்னோடய மிஸ்டு காலை பார்த்து தானே நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, சரிங்க காலையில் எதுக்காக நீங்கள் அவர் கூட போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், யார் கூட போனேன்? அதான் அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஓனர் அவர் கூட எதுக்காக நீங்கள் போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவரே ஒரு சிடுமூஞ்சி, அவரு கூட நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவர் என்னுடைய அப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, அவர் உங்களுடைய அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகேயன் இந்த பக்கம் ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, காலேஜ் முடிஞ்சு ரிட்டன் வந்துட்டுருக்கிற போது நம்ம அரசி வந்து நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்போ கார்த்திகேயன் இருந்துட்டு பைக்கில் வந்துட்டுருக்கிற போது அரசியை பார்த்த உடனே ஃபோனை வந்து பைக்கை ஓரமாக நிப்பாட்டிடுறாங்க. எங்க சாரிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எதுக்காக இந்த சாரியெல்லாம்? இல்லைங்க, பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஓனரை பற்றி உங்ககிட்டயே நான் விஷயத்தெல்லாம் சொன்னேன்ல, அதனால தாங்க உங்ககிட்ட சாரி சொல்கிறேன். என்ன தான் இருந்தாலையும் நான் அப்படியெல்லாம் பேசியிருந்திருக்கக்கூடாது, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் எனக்காக நீங்கள் கொஞ்சம் உங்கள் அப்பா கிட்ட ரெக்கமெண்ட் பண்ண முடியுமா? என்ன பண்ணணும்? இந்த பையன் ரொம்ப நல்ல பையன், இவன் அவனை சுயமாக தொழிலெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். அதனால் இவனுடைய காய்கறி பழங்க இந்த மாதிரி எல்லாமே நம்ம கடையில் வச்சு வியாபாரம் பார்க்கலான்னு உங்கள் அப்பா கிட்ட ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் அந்த இடத்துல நம்ம குமார் வராங்க. அரசியும் கார்த்திகேயனும் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்த உடனே ரொம்பவே கோவப்படுறாங்க. அதனால் அவரோட வண்டியை நிப்பாட்டிட்டு, என்ன நீ நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், அன்னைக்கு என்னடனா இவன் கூட தான் பேசிக்கிட்டு இருந்த, இன்றைக்கும் இவன் கூட தான் நின்று பேசிக்கிட்டு இருக்க, முதல்ல யார் இவன், இவன் கூட நீ எதுக்காக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கணும் சொல்லு நீ அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கலாம் போகிறாங்க. உனக்கு என்ன, உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு போ, நான் யார் கூட பேசினா என்ன, பேசாமல் போனால் உனக்கு என்ன பிரச்சனை, நீ உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, அடிக்க போகும்போது கார்த்திகேயன் வந்து தடுக்கிறாங்க. என்னங்க நீங்கள் அடிக்கலாம் போகிறீங்க, முதல்ல என்ன எதுன்னு பேசுங்க, அதை விட்டுட்டு அடிக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. நான் யார் கூட பேசணும் பேசக்கூடாதுன்னு நீ ஒன்றும் எனக்கு சொல்லக்கூடாது, முதல்ல நீ வேலையை பார்த்துட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால் குமார் வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. யாருங்க இவர், அதெல்லாம் நான் அப்புறமா சொல்கிறேங்க, சரி நான் கிளம்புறேன், எங்கே போகணுன்னு சொல்லுங்கள், நானே கொண்டு போய் விட்டுறேன், இவரால் மறுபடியும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த பிரச்சனை எப்படி வருதுன்னு நானும் பார்த்துக்கிறேன், சரிங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசியும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. கார்த்திகேயனும் ஒரு பக்கம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டுருக்காங்க. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் செந்தில் இருந்துட்டு மீனா சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்ருக்காரு. லஞ்சம் வாங்குறது எவ்வளோ பெரிய தப்புன்னு தெரியுமா, அப்படியே நம்ம மாட்டிக்கிட்டாலையும் என்னெல்லாம் நடக்கணும் உங்களுக்கு தெரியுமா, அது வீடியோ எடுப்பாங்க, அதுக்கப்புறம் அங்கேருந்து ஹேண்ட் கேப் போட்டு வெளியே கூட்டிகிட்டு வருவாங்க, சுற்றி நின்று எல்லாரும் பேசுவாங்க, டிவியில் போடுவாங்க, பேப்பரில் போடுவாங்க, வேலை போயிடும், இப்படி ஏகப்பட்டதாக இருக்குது, அது தெரியாமல் நீங்கள் லஞ்செல்லாம் வாங்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுவும் அவங்கெல்லாம் நம்மக்கிட்ட அவங்களுடைய வேலைக்காக கெஞ்சி கேட்டுட்டு வந்துட்டுருக்காங்க, அவங்கக்கிட்ட போய் எப்படிங்க பணம் வாங்க முடியும் அப்படின்ற மாதிரியெல்லாம் நம்ம
மீனா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் செந்தில் வந்து யோசிச்சுட்ருக்காங்க. அப்போ ஒரு ஃப்யூன் இருந்துட்டு ஒரு ஃபைல எடுத்துகிட்டு வந்து பார்க்குறாங்க. "என்னய்யா இது? இது மட்டும் தான் இருக்கு. இன்னும் நெறைய பேப்பர்ஸ் எல்லாம் இல்லையே?" அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. "அந்த பேப்பர்ஸுக்கெல்லாம் தேவையான பணத்த எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. நீங்க கையெழுத்த மட்டும் போடுங்க." அப்படின்ற மாரியும் சொல்லிடுறாங்க. வேறு வழி இல்லன்னு சொல்லிட்டு செந்தில வந்து கையெழுத்த வந்து போட்டுடுறாரு. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, செந்திலுக்கு அடுத்து இருக்கிற ஆஃபீஸரும் வந்து பார்த்தீங்கன்னா, கையெழுத்த போட்டு குடுத்துடுறாங்க. பணத்த எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. பணத்த வைக்கிறதுக்கு செந்திலோட கபோர்ட்ல இடமே கிடையாது. "என்ன சார் ட்ரா ஃபுல்லா ஃபைலா இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் பார்க்க வேண்டியதா இருக்கு." அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. "ஒரு குண்டூசி வைக்கிறதுக்கு கூட இடம் இல்ல போல இருக்கே. நீயே இந்த பணத்த வச்சுக்கோ. நான் அப்புறமா வாங்கிக்கிறேன்." அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அதனால ஃப்யூனி அவரோட பாக்கெட்ல வந்து பணத்த வச்சுக்கிறாரு. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்திலேயே விஜிலன்ஸ் ஆஃபீஸ்லேருந்து ஆளுங்கலாம் வந்துடுறாங்க. வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்தையும் செக் பண்ணிட்டுருக்காங்க. யார்கிட்டலாம் பணம் குடுத்த அப்படின்ற மாரி சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே மாரி அங்க வேலை செய்ற எல்லார்கிட்டயும் வந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைல்ஸு அதுக்கு அடுத்ததா அவங்களுடைய ட்ராவு இப்படி எல்லாத்தையும் செக் பண்ணிட்டுருக்காங்க. அதில ஒருத்தர்கிட்ட பணம் மாட்டிக்கிச்சு. இன்னொரு பக்கம் ஃபியூன் கிட்ட போய் செக் பண்றாங்க. அவரோட பாக்கெட்ட செக் பண்ணா பணம் இருக்கு. "இந்த பணத்த தான் நீ குடுத்த. யார் யாருக்கு சொல்லின்னு வாங்குனாரு இந்த பணத்த?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், மேலே இருக்கிற ஆஃபீஸருக்குலாம் குடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ அமௌண்ட்ட இவரு வாங்கியிருக்காரு அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. அதுக்கு அடுத்ததா ஏஐ போய் கூட்டிட்டு வராங்க. அதுக்கு அடுத்ததா, "இது எங்களுடைய பணம் இல்ல சார். நாங்க சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீங்க எதுவும் சொல்லாதீங்க. எதுவா இருந்தாலும் அங்க வந்து சொல்லுங்கன்னு" சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்டு அதுக்கு அடுத்ததா ஃபோட்டோலாம் எடுக்குறாங்க. இவன்லாம் மனுஷனா? ஏதோ அவங்களோட வேலை பொழப்புக்காக இங்க வந்து இவங்க கிட்ட கெஞ்சிட்டு இருந்தா, இவங்க இப்ப 5,000 10,000ன்னு லஞ்சத்த வாங்கிக்கிட்டு கையெழுத்த போடுறானுங்க. மனசாட்சி இல்லாதவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி நின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள போலீஸ் வந்து கூட்டிட்டு போறது, நம்ம செந்தில் வந்து அவருக்கு நடக்கிற மாரி நெனச்சு பார்க்குறாங்க. பார்த்த உடனே அவருக்கு என்னமோ மாதிரியே இருக்கு. மீனா சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.